கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். ஏ, தமிழ்நாட்டின் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் நகர்ப்புற நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்க முயல்கின்றன. பி, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மத்திய அரசின் பங்குடன் செயல்படுகிறது. ஆப்ஷன் ஏ மட்டும் சரி. ஆப்ஷன் பி மட்டும் சரி. ஆப்ஷன் சி இரண்டும் சரி. ஆப்ஷன் டி இரண்டும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். தமிழ்நாடு மாநில பட்ஜெட் பொதுவாக பிப்ரவரி மாதத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. பி, மாநில பட்ஜெட் முழுமையாக ஆளுநரால் தயாரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ மட்டும் சரி. ஆப்ஷன் பி மட்டும் சரி. ஆப்ஷன் சி இரண்டும் சரி. ஆப்ஷன் டி இரண்டும் தவறு. ஆப்ஷன் டி இரண்டும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். மாநில வருவாயில் ஜிஎஸ்டி வரி தமிழ்நாட்டுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. பி, ஜிஎஸ்டி வருவாய் மாநில அரசுக்கு எந்த வகையிலும் பகிரப்படவில்லை. ஆப்ஷன் ஏ மட்டும் சரி. ஆப்ஷன் பி மட்டும் சரி. ஆப்ஷன் சி இரண்டும் சரி. ஆப்ஷன் டி இரண்டும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். தமிழ்நாடு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக உள்ளது. பி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொள்கையில் மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டவை. ஆப்ஷன் ஏ மட்டும் சரி. ஆப்ஷன் பி மட்டும் சரி. ஆப்ஷன் சி இரண்டும் சரி. ஆப்ஷன் டி இரண்டும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். தமிழ்நாட்டின் நகரமயமாக்கல் மாநில திட்டமிடலில் முக்கிய சவாலாக உள்ளது. பி, நகரமயமாக்கல் மாநில பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஆப்ஷன் ஏ மட்டும் சரி. ஆப்ஷன் பி மட்டும் சரி. ஆப்ஷன் சி இரண்டும் சரி. ஆப்ஷன் டி இரண்டும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி.